ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் அவசரத்துக்கு எந்த ஒரு வெஜிடபிளுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் லஞ்சுக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, புளிக்குழம்பு தான். ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் உள்ளி, உருளைக்கிழங்கு, பிரிஞ்சால் மட்டும் போதுங்க. ஸோ இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், நல்ல டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து டேஸ்ட்டுக்கு தாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் உள்ள வேக போட்டுடலாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா தண்ணியில் கூட இதை வேக வைக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணாமல் ஆயிலே அதை கொஞ்சம் வேக வைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களை இதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம மசாலாவுக்கு பொடி வெங்காயம் எடுத்துருக்கோம், கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கோம், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆச்சி குழம்பு மிளகாய் பொடியை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா காய்கறிலாம் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மசாலா வேகிறதுக்கு நம்ம இந்த பேனை ஒரு மூடியை வச்சு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க, மசாலா நல்லா வெந்துடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது, வாசனை அழகாக வருதுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளிக்குழம்புக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்குங்க. ஸோ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு பொரியல் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தோலை நல்லா சீவிக்கணும்.
பாருங்கள், உருளைக்கிழங்க நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோந்தாங்க, இன்றைக்கி லஞ்ச் ரெடி ஆகிட்டு. சாப்பாடு கூட அந்த புளி குழம்பையும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அள்ளும். சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.